புள்ளைய நம்ம தேடி இருக்கிறோம். இந்த நேரத்துல யாரோ உண்டியில் எடுத்துக்கிட்டு திருப்பதி கோயிலுக்கு போறாங்க. எதுனா பட்டி விட்ட மரமாடனி மாவி ஒரு சுகம் காணனி வாயு ஒரு சுகம் கரண்ட பசங்க புகம் ஆணு இல்ல பெண் இல்ல அவதாரமா இருக்குது. யாரு தேடி வரா? யாரு கேளு முதல்ல? யாரு? பாம்பே சின்னதா ஆபரேஷன் பண்ணி 6 நாள் ஆகுது. எங்க நாட்டுக்கு உண்டியில் எடுத்துக்கிட்டே திருப்பதி கோயிலுக்கு போறாங்க. போய் என்ன எடுத்து போடு. எஜமானா என்னடா எஜமான் கூப்பிடுற? யாராமா? நீ யாரா? பாரு எஜமான் நான் தான் எஜமான். கணக்கு எஜமான். ஆனா கணக்கு பில்ல உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? ஒரு ஆம்பளை சிகரம் பாக்கி என்னடா அலங்கோலம்? என்னடா ஆச்சு? வேண்டாம் சட்டு குடிக்கோலாம். வேலையும் வேலையும் சொன்னேன். அங்க போய் அவனை கூப்பிட்டியா? கூப்பிட்டேன். என்ன சொல்லிருந்தாங்க? நாங்க 2 பேர் தவிர எங்க கூட்டுல யாரும் கிடையாது. பசங்களே இல்லைன்னு சொன்னாங்க. என்னது 4 பசங்களா? 4 பசங்களா? வேலைக்கு நாங்க நீங்க வர மாட்டோம். வச்சினான்றா எஜமான எங்குட்டு கக்கூஸ் வந்து கை சொல்லுங்க. பாத்ரூம் வச்சினான்றா ஜட்டியை தோய்ச்சு கொடுங்க. அது கூட பேரு கலரோட சொல்றா வந்து என்ன கலரா? என்னது? ஆனா புளு கலர் பாடிக்குது அவன். அது தோய்ச்சு கொடுங்க. உள்பா வர தோய்ச்சு கொடுங்க. பாத்ரூம் தான் இவ்வளோ ஆணும். ஆமா சாதாரண வேலைக்கார நாய்ங்க. ஆமா போய் எஜமான ஏனாபியா நீனே சொல்லிட்டு வந்தாங்க அவரா நானே செஞ்சிரேன். கணக்கு எப்போது அறுவடைக்கு வராம இப்படி உன்னை அலங்கோல செய்தார்களோ இப்போது அவங்க கோலத்தை நம்ம பார்க்கணும். எங்க இருக்கிறாங்க அவங்க? என்ன கேள்வி? அந்த கேள்வி என்ன கேட்கிறேன்? இல்ல உன்னையே கேட்டீங்களா? நீனே சொன்ன என்னது? அறுவடைக்கு வரல, அதனால வீட்டுல இருக்கிறாங்க. விடக்கூடாது, போய் பார்க்கணும். வாடா ஊர்ல 6 மாசம் ஆகுது. 6 மாசம் முன்ன பாக்க நிக்காத குண்டகரவ குடிச்சவடியா அப்படியே புடி புடின்னா அதனால மாமா சொல்றாரு நீங்க குதிக்கிறலாம். ஆடிக்கு ஒரு அம்மா சொல்றோம் ஆடுறோம். டெய்லி சித்திரை பதிச்சு டெய்லி ஆடுறோம். ஓடுற ஓடினா வைக்கிறியா? போட்டேன் அவருக்கு ஆள் போட்டேன். கத்திரி கால் போட்டேன். முல்லை சுத்தமாக முழு போட்டேன். முருங்கைக்காய் சுண்ண சுத்தமாக போட்டியோ போட்டேன். போய் முதல்ல கணக்கே எஜமானா யாரு சொல்லுவாயா? ஏய் யாரும் தெரியவில்லை. உன்னுடைய இளவ சந்திரகாந்த் செம்பே அவர் என்ன குள்ளமா அழகா இருப்பாரு.
நீ எப்படி நம்புறா? செனகோரகு சூத்து நீ செனகோரகு சூத்து என்றால் என்ன? செனகோரகு சூத்துறானா? டேய் எப்படி நம்புவதுன்னு கேட்கின்றாய்? டேய் 1000 வேலை நிலங்கள் அறுவடைக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது அறுவடைக்கு வேலையாட்கள் தேடி சென்றமே ஞாபகம் இருக்கிறதா? அப்படி தேடிக்கிறது அந்த வேளாண் வேலாய் வரவில்லை. அவர்களை கொலை செய்து விட்டு குடிசையெல்லாம் எரிந்து விட்டு என்னுடைய மனைவி பார்த்து மனைவியை பார்த்த பிறகு நானா பிறகு நடந்ததை சொல்கின்ற கேளு. பூலோகத்தில் இருந்து மலையாளம் வரைக்கும் வருவாங்களா? பூலோகத்தில் மலையாளம் கட்ட சொல்றாங்க. அந்த நேரம் போக என்னுடைய மனைவி பார்த்தேன் வேலையாட்களை வரதட்சணை வாங்கி வர சொல்லி அவனுடைய தந்தையாகப்பட்டால் வரதட்சணை கொடுக்க வரவிட்டார். இருந்தாலும் மேல் மலையாளம் ஓடி வந்தோம். அந்த வைரவனை சந்தித்தோம். சந்தித்த வேலையில் மந்த பிரமனை கை தொட்டு எடுக்க சொன்ன அல்லவா? உன்னுடைய வார்த்தை கேட்டே இந்த மந்திரக்குறை கரம் தொட்டு எடுத்தினார். என்னுடைய ரோகமாகப்பட்டது அகோரமாக மாறிவிட்டது. இப்ப யாரை சந்திக்க வேண்டும்? இப்படியே சிந்து விட்டால் அந்த பஞ்சகுரு அந்த வைரவனாகப்பட்டவன் நம்மளை அழித்து விடுவான். ஆகையால் அவனை உயிரோடு நாம் விடக்கூடாது. சூட்டு செய்து அவன் கொல்ல வேண்டாம். எப்படி கூறினால் என்ன? நீ கூறிய இந்த மந்திர பிரமை கை தொட்டு எடுக்க கூடாது. உன்னுடைய வார்த்தையை மறுத்துவிட்டு இந்த மந்திர பிரமை எடுத்து எடுத்தாள். என்னுடைய லோகமெல்லாம் அகுரம் மாறிவிட்டது. இருந்தாலும் என்ன செய்ய போகின்றாய்? அந்த மந்திர கோலை கொடுக்க வேண்டும். மந்திர கோலை உன்னிடம் கொடுக்க வேண்டும். ஆமா, கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. முடியாதா? அப்படி என்றால் இது பார், என்னுடைய உயிரை அது இருக்கிறது, அந்த செடியில் தான் இருக்கிறது. என்ன செய்ய போகிறேன்? அதாவது உன்னுடைய உயிரை உயரமாக செஞ்சு பதிச்சிட்டீங்க. ஆமா, எங்களுடைய உயிரை பதிச்சிச்சு. அந்த பாருங்க காணவில்லையே. கால ஓய் என் உன்னோட பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? யாரு? என் பேர் கணக்கு. கணக்கு. நிஜமா உன் பேரு? டேய் அவனுக்கு நான் யாருக்கு தெரியல. ஆமா, முச்சந்தி கிராமத்திலே சந்திரசேகர் ஜமீன்தார் என்ற ஆளாஸ்தான ஜமீன்தார். கணக்கு. கணக்கு பிள்ளை நீதானா? டேய் பொத்தடியே சாப்பிடுறேன். எங்கள் பெயர் வைத்த அந்த செடியை புடிங்கினா எங்கள் உயிர் போனதா? ஆமா, இல்லையே போகவில்லை. ஏன் போகல தெரியுமா? நாங்க உண்மையான பேர் சொல்லி நட்டுந்தா தானே உயிர் போகும். நாங்கள் வைத்ததோ பொய்யான பெயரை வைத்த செடி நட்டோம். ஆகையால் தான் புடியது எங்கள் உன்னுடைய உயிர் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது? இதா இருக்கிற பெரிதோ ஒரு வியாபாரம் உயிராகப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த செடியை நான் புறக்க போகின்றேன். நான் அவனோட போராளி தானே போய் இந்த பாடாடு போறாங்க.